அனைவருக்கும் வணக்கம். ஆதீஸ்வரன் கதை நேரத்தில் இன்றைக்கு ஒரு கதையை பற்றி பார்ப்போம். அதன் பெயர் சந்தர்ப்பவாத வௌவால்கள். வெற்றி என்று சொல்கிற போது அது பார்ப்பவர் கண்களை பொறுத்தது. எல்லோரும் பார்த்து பிரமிக்கத்தக்க பெருமைப்படக்கூடிய உலகியல் ரீதியான வெற்றியைத்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. வெற்றி கிடைக்கும் அணியின் பக்கம் தங்களை வரிசைப்படுத்தி கொள்வதற்காக பலர் தயாராக இருப்பார்கள். வெற்றி மட்டும்தான் முக்கியமானது. அந்த வெற்றியை பெறுகிற வழிகளை காட்டிலும் வெற்றி மட்டும்தான் சிறந்ததாக இருக்கிறது. சிலர் முக்கியமான பணியில் ஒருவர் இருக்கும்போது மட்டும்தான் அவரை தேடி வருவார்கள், நட்பு கொள்வார்கள். நாம் முக்கியமான பணியில் இருக்கும் பொழுது நம்மை நிறைய பேருக்கு நினைவிருக்கும். அவர்கள் நம்மை நாடி வருவார்கள். நம் மீது அவர்கள் கொண்டிருக்கிற அன்பை எப்படியெல்லாமோ வெளிப்படுத்துவார்கள். நம் வீட்டு தொலைபேசியும் அலுவலக தொலைபேசியும் அந்த சமயத்தில் ஒலித்து கொண்டே இருக்கும். நாம் சமுதாயத்தில் முக்கியமானவர்களாக கருதப்படுவோம். நம்மை சந்திப்பவர்கள் கூட சில பிளாஸ்டிக் புன்னகைகள், அதாவது செயற்கைத்தனமான புன்னகைகளை தங்களுடைய உதடுகளிலும் உதிர்த்து கொண்டு இது நாள் வரை நம்மை தொல்லை கொடுக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் சந்திக்காமல் இருந்ததாக சால்ஜாப் எல்லாம் சொல்வார்கள். பல நேரங்களில் இப்படி நாம் காணாமல் போய் அவர்களால் கண்டுபிடிக்கப்படுவதும் உண்டு. நாம் காணாமல் போனதே நம்மை பொறுத்தவரையில் நன்மையாக இருக்கும். உலகியல் ரீதியாக நாம் காணாமல் போகிற போதுதான் நாம் மனயியல் ரீதியாக நம்மை கண்டுபிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படுகின்றன. நமக்குள் இருக்கின்ற தேடலை தீவிரப்படுத்துவதற்கும் நம்முடைய மனதின் செயல்பாடுகளை நிறுத்தி பார்ப்பதற்கும் நமக்கு அவகாசம் கிடைக்கிறது. நாம் முக்கியமானவர்களாக இருக்கும் போதெல்லாம் மற்றவர்களால் பயன்படுத்தப்படுகிறோம். அவர்களுக்கு உபயோகமான ஒரு கருவியாக மாறி போய்விடுகிறோம் என்பதை உணர வேண்டும். உலகம் முழுவதிலும் சந்தர்ப்பவாதிகள் அதிகமாக இருக்கிறார்கள். நாம் யாருக்கும் விருப்பமானவர்கள் அல்லர். யாரும் எந்த காரணமும் இன்றி நம்மை விரும்புவதும் இல்லை. ஈசாப் கதை ஒன்று உண்டு. ஒரு முறை காட்டில் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கடுமையான யுத்தம் ஏற்பட்டது. ஆனால் இந்த கடுமையான யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் வௌவால் கூட்டம் ஒதுங்கியே இருந்தது. போர் முடிந்தபோது விலங்குகள் வெற்றி பெற்றிருந்தன. உடனே வௌவால் கூட்டம் விலங்குகளிலும் சென்று தானும் ஒரு விலங்குதான் என்று தன்னை வெளிக்காட்டியது. தான் விலங்குதான் என்று கூறி விலங்குகள் வைத்திருந்த விருந்தில் கலந்து கொண்டு தானும் உண்டு மகிழ்ந்தது. காலம் சுழன்றது. மறுபடியும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் சண்டை மூண்டது. ஆனால் இந்த முறை பறவைகளை மட்டுமே வெற்றி பெற்றன. இந்த முறையும் சண்டையில் கலந்து கொள்ளாமல், அதற்கு எந்தவித உதவியும் செய்யாமல் சுயநல வௌவால்கள் ஒதுங்கியே வேடிக்கை பார்த்தது. பறவைகள் பெற்ற வெற்றியை அவை கொண்டாடி கொண்டிருந்த போது வௌவால் கூட்டம் பறவைகளிடம் சென்று தானும் ஒரு பறவை இனம்தான் என்று சொல்லி தனக்கு இருக்கிற பறக்கக்கூடிய இயல்பை வித்தையெல்லாம் காட்டியது. நாட்கள் சென்றன. பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் சமரசம் ஏற்பட்டது. நாம் இருவரும் ஏன் வீணாக அடித்து கொள்ள வேண்டும்? நாம் மோதுகிற போதெல்லாம் ஏற்படுகின்ற சேதம் நம் கானகத்தை பாதித்து விடுகிறது. அதனால் நம்முடைய வாழ்வாதாரமும் பாதிக்கிறது. எனவே இந்த கானகம் நகரங்களை காட்டிலும் கிராமங்களை காட்டிலும் அமைதியாக இருக்கின்ற காரணத்தால் தான் பல முனிவர்கள், துறவிகள் இங்கே தியானம் செய்ய வருகிறார்கள். மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. எனவே நாம் சண்டையிட்டு கொண்டு காட்டை அமைதியற்ற இடமாக மாற்றிவிடக்கூடாது, நம்மையும் அழித்து கொள்ளக்கூடாது என கருதி அவை சமரசம் செய்து கொண்டன, சமாதானமாக வாழ்ந்தன. அந்த சமயத்தில் பறவைகளும் விலங்குகளும் வௌவாலை எக்காரணத்தை கொண்டும் தங்களுடன் சேர்த்து கொள்ளவே கூடாது என தீர்மானித்தன. இரண்டுமே வௌவால்களை வெறுக்க ஆரம்பித்தன, ஒதுக்கி வைத்தன. அதன் விளைவாக வௌவால் கூட்டம் பறவைகளுக்கு அஞ்சி பகலில் பறப்பதை நிறுத்தியது. விலங்குகளின் கண்ணில் படாமல் இரவில் பறக்க ஆரம்பித்தது என்று அந்த ஈசாப் கதை முடிக்கிறது. இங்கே நம்மிடம் நிறைய சந்தர்ப்பவாத வௌவால்கள் இருக்கின்றன. பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் சமரசம் ஏற்படாத காரணத்தினால்தான் இன்னமும் அவை இரண்டு பக்கமும் சாய்ந்து நம்மை பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றன. அவை அடையாளம் காணப்படாமலேயே இருக்கின்றன. அவற்றை தங்கள் பக்கம் வரட்டும் என காத்திருப்பவர்கள் இருக்கும் வரை நாம் என்னதான் செய்ய முடியும்? யாரை தான் திருத்த முடியும்?
Like, comment, subscribe, share, and thanks for your great support.